இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குது ராமேஸ்வரம் கோவிலுக்குள்ளே உள்ள வீடியோ. எங்கள் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க, அவங்க சித்தப்பா, அவங்க சித்தி, 3 பேர். நானும் போயிருந்தேன். நான் தான் வீடியோ ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் வியூஸ் மட்டும். ராமேஸ்வரம் கோவில் பார்க்க அவ்வளோ அழகான ஒரு இதாக இருந்துச்சு. அது பாருங்களேன். எனக்கு தோணுது, இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் அழகு மயிலாட அந்த ஷார்ட் எடுத்த இடமோன்னு டவுட்டு தோணுது. தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க, ஆமாம் அதுதான் சொல்லிவிட்டு. அவ்வளோ சூப்பரான வியூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போய் நாங்கள் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு உள்ளே நைட்டு பள்ளியறை பூஜைக்காக இதை வெயிட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு மொமெண்ட்டும் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்லோலி நாங்கள் அப்படி இப்படி போகிற மாதிரியும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ராமேஸ்வரத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த தண்ணி கிணறுகளில் இருந்து தலைக்கு ஊற்றி குளிக்கிற மாதிரி உள்ள கிணறுகள்லேருந்து உள்ள தண்ணி புனித தீர்த்தம் நம்மளுக்கு, அதுக்கு நாங்கள் போகலை. ஏற்கனவே நான் அந்த மாதிரி போயிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் அதில் போனால இவங்க 2 பேருமே போயிருக்காங்க. அதனால் நாங்கள் அங்கே நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை. டைம் வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு போகலை. இன்னொன்று எனக்கெல்லாம் அந்த தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றும்போது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும். இது அந்த கடற்கரைக்கு போகும் வழி. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. கடலில் அமைதியான கடல். இது அதிசயமாக இருக்கும். ஒரு ஆறில் நிற்கிறோம், ஆற்றுக்குள்ளே நிற்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அலையே இல்லாத அமைதியான கடலை. நல்லா இருந்துச்சு. இதோட இதுவுமே ஒவ்வொன்றும் நினைக்க பயணங்கள் மிக அருமையானது தான். பயணம் பண்ணுவதற்குள்ள காசும் அதற்குள்ள மனசும் கொஞ்சம் இருந்தாவே போக முடியும். அந்த பயணங்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தும். ஆட்களை பார்க்குறது, அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வாதாரம், அதை பற்றிய விஷயங்கள், இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த வீடியோ தனுஷ்கோடியை பார்த்து நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தனுஷ்கோடி முன்னாடிலாம் ஆளே இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தா வியாபார இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பாம்பன் பாலத்தோடது. இது ட்ரெயினில் வரும்போது பார்த்தது. அதனால் அங்கேருந்து இப்படி பேக்கில் ரிவர்ஸாக இந்த வீடியோ கவர் பண்ணப்பட்டிருக்குது. நான் இந்த படத்தை பார்க்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இந்த இதுவுமே ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சீப்பர் காஸ்ட்லியே பேசஞ்சர் ட்ரெயினு அழகாக. அப்புறம் அந்த படிக்கிட்ட நின்று பார்க்கலான்னு தான் எந்திரிச்சு போனோம். உண்மையிலுமே அருமையான காட்சி தான் வந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த பாம்பன் பாலமும் அதோட எல்லாருமே ராமேஸ்வரம் இப்போ புது பாலம் கட்டினதுக்கப்புறம் போய் பார்க்கணுன்ட்டு ஈகராக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம போய் பார்த்துட்டோம். அந்த புது பாலம் கட்டணும்.